يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்துடைய 3வது பிறையில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய அமல்கள் பற்றி, அதில் செய்யக்கூடிய அமல்களுடைய சிறப்பு பற்றி என்ன கூறினார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாட்கள் சிறப்புப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறப்புப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கும்போது, இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. என்னவென்றால், எதை பற்றி அப்படி என்றால் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்கள் அதை பற்றியும், ரமலானுடைய மாதத்துடைய இறுதி 10 நாட்கள், இந்த இரண்டையும் பற்றி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த ரெண்டுடைய சிறப்பு என்ன, இந்த ரெண்டுக்கு மத்தியுள்ள வேறுபாடு என்ன என்பது மாதிரி, இது ரெண்டுல எது சிறந்த நாட்கள் என்பது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, ஐயாமில் அஷ்ரு தில் ஹிஜ்ஜா அஃதலு மின் ஐயாமில் அஷ்ரி மின் ரமலான். அதாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் அந்த 10 நாட்கள் இருக்கா இல்லையா, அந்த 10 நாட்கள் ரமலான் மாதத்துடைய முதல் 20 நாட்களை விட சிறந்தது. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் ரமலான் மாதத்துடைய முதல் 20 நாட்களை விட சிறந்தது. அதே மாதிரி வல்லயாலில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான் அஃதலு மின் லயாலி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்களை விட ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் சிறந்தது. அப்படின்னா ரமலானுடைய முதல் 20 நாட்களை விட, அந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமலை விட துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது. ஆனால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலை விடவும் ரமலானுடைய இறுதி 10ல் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்தது என்று இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் இந்த இடத்துல விளங்கப்படுத்துறாங்க. அப்ப அந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய முதல் 20 நாட்களை விட சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் என்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். சரி, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதற்காக இந்த 10 நாட்கள் இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தப்படுகிறது என்று நம்ம பார்த்தோம்னா, முதலாவது விஷயமாக அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களை கொண்டு சத்தியம் செய்கின்றான். அல்லாஹு தஆலா ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்றான் அப்படின்னா, அந்த பொருளுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா வெறுமனே ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு, எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு, சிந்திப்பதற்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்ய மாட்டான். நம்மளே ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு அது பெருமானமானதா இருக்கணும். ஏன் நம்ம சத்தியம் செஞ்சு யார் மேல சத்தியம் செய்வோம்? அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியம் செய்வோம். நமக்கு இந்த உலகத்திலேயே மிக பெருமானமானதுன்னா யாரை நம்ம சொல்லலாம்? எல்லாத்தையும் விட அல்லாஹு தஆலா தான் நமக்கு மிகவும் பெருமானத்திற்குரியவன். அதனாலதான் நம்ம அவன் மீது சத்தியம் செய்கின்றோம். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறான் அப்படின்னா அந்த விஷயத்திற்கென்று மகத்துவமும் கண்ணியமும் முக்கியத்துவம் இருக்கு என்று அர்த்தம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த நாளின் மீது சத்தியம் செய்கின்றான், இந்த நாட்களின் மீது. எப்படி? சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர். ஃபஜ்ர் அந்த விடியற் காலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக, லயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். இந்த 10 இரவுகள் என்னவென்று அறிஞர்கள் கூறும்போது, இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளை குறிக்கிறது என்று அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்து தான் சரி என்றும் அடையாளப்படுத்துகிறார்கள். இதில் வேறு வேறு ஒரு சில கருத்துகள் சில அறிஞர்களிடம் இருந்தாலும் அநேகமான அறிஞர்களிடத்தில் இந்த லயாலின் அஷ்ர் என்ற 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதை எதை குறிக்கிறது என்றால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை தான் குறிக்கிறது என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
அதை தான், அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை தான் இது குறிக்கிறது இந்த லயாலின் அஷுர் என்பதையும் அவர்கள் இதுதான் சரியான கருத்து என்பதையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது இந்த மாதம் சிறப்புப்படுத்தப்படுவதற்கான முரல் காரணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வழக்கூடிய நாட்களில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கக்கூடியதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. இன்றைய தினம் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த லயாலின் அஷுர், அதாவது 10 இரவுகள் என்பதற்கான மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளை குறிக்கிறது என்பதுதான் சரியான கருத்து என்பதை கூறக்கூடிய அறிஞர் யார்? ஒரு அறிஞர் இதுதான் சரியான கருத்து, இதுதான் குர்ஆன்